என்னயா நீ பல்லவா ஊர்க்காரங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, மொத்தமா இந்த உலகத்தை விட்டே போயிருக்கலாம்யா. பல்லவா ஒரு சத்தம் போட்டு நீ வா போன்னு பேசுறான். அறிவில்ல உனக்கு? அவர் அவர் இஷ்டத்துக்கு தான் இருப்பார். பிடிக்காதவங்க இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டே இருக்கலாம். கீழ்த்தரமா பேசுறத கேட்டோம் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காரு பாத்தியா? ஆண்டா மேல வச்சிருக்க பாசம் மறைஞ்சு பொல்லகள் எல்லாம் கழட்டிடுவேன். எங்க பல்லவ போட்டுன்னு சொல்றேன்ல. ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகேவா நீங்க? ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? அதான் ஒரே யோசனையா இருக்குப்பா. நான் அவனை அடிச்சது தப்புன்னு சொல்றீங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்லப்பா. அதான் சொல்றாங்க. ஆமா, நீ தானே ஜோசியக்காரன் ஏதோ சொல்றான்னு லெட்டர் எழுதி வச்சு வீட்டை விட்டு போன. அப்ப உன்னதான் சொல்றாங்கன்னு அர்த்தம். இந்த சந்தா வீட்டுல உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தியே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கானே? அதத்தான் சொல்லிட்டு போறாங்க. எனக்காக நீங்க யாரும் பேசல. நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும்? உன் அண்ணி தானே, வீட்டுக்கு வாடா பேசி. நான் அண்ணி பேசுறேன். நீ எங்க இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துல நீங்க வீட்டுக்கு வரணும். அந்த அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு நீ சொன்னா நான் சாரி சொல்லிட்டு இப்பயே இங்க இருந்து போயிடுறேன். இல்ல இல்ல. நிலதாண்டா தேடி போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீ அவங்களே கேளு.